இந்த படம் ஒரு ஃபினான்ஷியல் கிரைம் அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம். அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை போகுது. இந்த படத்த ஒரு வேற லெவல் சைபர் த்ரில்லரு அதுவும் பயங்கர வித்தியாசமான கான்செப்ட்ட யோசிச்சிருக்காங்க. அப்படி இப்படின்லாம் பில்டப் குடுத்தாங்க. உண்மையிலேயே இந்த படத்துல அதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா இல்லவே இல்ல. இன்ஃபாக்ட் அந்த கிரைம காட்டுன விதம் அப்படின்றதே பயங்கர லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டார்ட்டிங்ல நடக்கக்கூடிய இறப்பு இருக்குல்ல, அதுக்கே நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்படவே இல்ல. அதுக்கு காரணம், அது எதனால நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவா காட்டியிருக்க மாட்டாங்க. அதே மாரி இவங்க குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அந்த பாதிப்பையும் வந்து பெரிய லெவல்ல இம்பாக்ட்ஃபுல்லா காட்சிப்படுத்தல. ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க. அண்ட் கிளைமாக்ஸ்ல பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாரி நேட்டிவிட்டி ஃபேக்டரோட பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த தெய்யம் டான்ஸ வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கதைக்கு பெரிய லெவல்ல அது சிங்க் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மேம்போக்கா எடுக்கப்பட்ட ஒரு சைபர் த்ரில்லர்.